செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற மகாகவியின் வரிகளில் தாய் தந்தையையும் தாய் மண்ணையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வு எண் 118. இந்த நிகழ்வில் இணைந்துள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நிகழ்ச்சியின் முதலில் தன் இனிய குரலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாட வருபவர் கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்கள். பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது அதெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம் பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உலகுற்பத்தி. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், தமிழ் எங்கள் வளமிக்க உலகுற்பத்தி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். மிக மிக அருமை அம்மா. அடுத்து வரவேற்புரை. கம்பனை வாசிப்போம், கவிநயம் நேசிப்போம் என்ற உயரிய நோக்கத்தில் வெள்ளிதோறும் தமிழ் அமுதை அள்ளி பருகிட அருமையான இலக்கிய களம் அமைத்து கொடுத்த வெள்ளி இலக்கிய மேடை நிறுவனர் திரு KGR ஐயா அவர்களையும், தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடிய இசைக்குயில் கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்களையும், சொல்லை வில்லாய் தொடுக்கும் திரு நெல்லை தீபன் அவர்களையும், தொடர்ந்து தொழில்நுட்பம் கவனிக்கும் திரு RC குமரன் ஐயா அவர்களையும், கருத்தரங்க தலைவர் கவிஞர் ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், பேச்சாளர் கவிஞர் பொதிகை மு செல்வராஜ் ஐயா அவர்களையும், மற்றும் இன்று இணையத்தில் இணைத்துள்ள ஜெயா ரமணி அம்மா, எல் சாந்தா அம்மா, ராஜராமலிங்கம் ஐயா அவர்கள், சீனி ரவிபாரதி ஐயா அவர்கள், ஜெயசக்தி அம்மா, உலகம்மாள் அவர்கள், பொன் வேலுமயில் ஐயா அவர்கள், தோழி மேரி ரோஸ்லின் அவர்கள் மற்றும் சரஸ்வதி அம்மா அனைவரையும் வெள்ளி இலக்கிய மேடை சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல் கவிஞர் பூமாப்பா கபிலன் ஐயா அவர்கள் எழுதி ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள் பாடுகிறார். பாடலை கேட்போமா? வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு பூமாப்பா கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம்,
வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாநாளும் ஆடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாநாளும் ஆடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம், வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம், நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய வேளையிலே நின்று பாடுவோம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம், வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம், முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். அடுத்து தலைமை உரை. இன்றைய கருத்தரங்க தலைப்பு கம்பராமாயணத்தில் யுத்த காண்டம். கவிஞர் ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய கருத்தரங்க தலைமையுரை ஆற்ற உள்ளார். அவரை பற்றிய சில தகவல்கள். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவர். இவர் பிறந்த ஊர் புலியூர், குறிஞ்சி தக்கலை வட்டம், குமரி மாவட்டம். MA ML படித்த இவர் இலக்கிய பணியில் கவிஞராக, பட்டிமன்ற பேச்சாளராக, உரை வீச்சாளராக சிறந்து விளங்குபவர். இவர் பெற்ற விருதுகள் சிறந்த தலைமை ஆசிரியர் என்ற விருதும், சிறந்த ஆன்மீக பணி செல்வர் என்ற விருதையும் பெற்றுள்ளார். நிகழ்ச்சியின் நிறைவில் நிறைய தகவல்களை தன் கருத்துரை சொல்லும் வல்லமை மிக்கவர் இவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை தலைமையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை 118வது நிகழ்விலே எனக்கு தலைமை உரையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வார்கிகள் KGR அவர்கள், நெல்லை தீபன் அவர்கள் மற்றும் தொழில்நுட்பம் செய்கின்ற RC குமரன் ஐயா அவர்கள், நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் முனைவர் கமலா நேரு அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு கருத்துரை வழங்க வந்திருக்கும், சிறப்பான ஒரு முறையிலே அதனை எடுத்துக்கூற வந்திருக்கும் பொதிகை செல்வராசன் மற்றும் இணைந்திருக்கும் கவிஞர் லிங்கராஜா உட்பட மற்றுமுள்ள அனைவருக்கும் என்னுடைய பொன் வேலுமயில் ஐயா உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை வெளியிட்டது. பொதிகை மு செல்வராஜன் அவர்கள் சும்மா வாயை திறந்து ஏதாவது பேசினாலே அப்படியே தேன் பிலிட்டுவது போல, அப்படியே தேன் சொட்டுவது போல. அவர்
நெறியாளுகை செல்வதிலேயும் நன்றி கூறுவதிலேயும் அதுல கூட அவர் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும். நம்முடைய நிகழ்விலே நாம் பார்த்தளவுல நெறியாளுகை செல்வதில ஆண்களில் பொதுகை மு செல்வராஜன் அவர்களும் பெண்களில் தேன்மொழி அம்மா அவர்களும் அவர்கள் தான் அந்த நெறியாளுகை செல்வதற்கென்றே பிறந்தவர்கள் போல இருக்கு. அதே மாதிரி நன்றி கூறுவதை கூட ஒரு நயத்தோடு செல்வது, நம்ம பாட்டரங்கத்தில் ஆகட்டும் வெள்ளி இலக்கிய மேடையிலாகட்டும் அதுல ஒரு நயத்தை, ஒரு கலை நயத்தை காட்டுபவர் பொதிகை மு செல்வராஜ். வெறும் நெறியாளுகையிலேயே நன்றி கூறுவதிலேயே அவ்வளவு சிறப்பாக செய்வார் என்று சொன்னா இந்த விளக்க உரையை சொல்லும் பொழுது எவ்வளவு பிரமாதமாக இருக்கும், எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதை நான் வார்த்தைகளால் சொல்ல வேண்டிய தேவை. அவ்வளவு சிறப்பு கூறியவர் பொதிகை மு செல்வராஜ். அவர் பல நூல்கள் எழுதியுள்ளார். அவர் எழுதியுள்ள ஒரு சிறுகதை தொகுப்புக்கு ஒரு விளக்க உரை கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளவு அற்புதமான கதையமைப்புகள் இது. இன்றைக்கு திடீடனன் சரணாகதி என்ற தலைப்பிலே பேசப்போவதாக அறிந்தேன். நம்ம அருணாச்சல கவிராயர் அவர்கள் சொல்லுவார்கள், விபீடனன் ராமனை பார்த்த உடனே ஒரு வணக்கம் எல்லாம் சொல்லலையா, முதல்ல என்ன செய்றாராம், ராமனை கண்ணார கண்டானே. இதுதான் அருணாச்சல கவிராயர் கம்பனுடைய வழித்தோன்றலாக வந்தவர். அவர் சொல்லு, ராமனை கண்ணார கண்டானே, விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே. இப்படி அந்த பாட்டு முடிச்சு. அதாவது விபீடனன் ராமனை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் ராமனுடைய அழகு மேனி. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வணக்கமே செய்ய தோணும். கைகளை மேலே கரங்களை மேலே தூக்கி கழுத்துக்கு முடி, இளவரசன் யாரு, விபீடனன் இலங்காபுரியினுடைய இளவர். அதனால அவருக்கு முடி இருந்தது, அந்த முடி மேல் வைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சிறப்பான ஒரு பகுதி இன்றைக்கு பேச போகிறார். அதே நேரத்துல இந்த கம்பராமாயணம் அல்லது ராமாயணம் என்பது இந்த நேரத்துல பார்த்தா நம்முடைய சென்னை மாவட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட 100 இடங்களிலே பேசப்பட்டு, தமிழ்நாட்டிலே பார்த்தால் ஒரு 1000 இடங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கும். பாரதம் முழுவதும் பார்த்தா 10,000த்துக்கும் மேற்பட்ட இடங்களை இந்த நேரத்திலே கம்பராமாயணத்தை பற்றி யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வடிவிலே பாட்டாகவோ பேச்சாகவோ ஏதோ ஒரு வடிவத்திலே பட்டிமன்றமாகவோ ஏதாவது ஒரு விதத்திலே ராமாயணம் பேசப்பட்டு கொண்டிருக்கும். அவ்வளவு சிறப்புடை. அதே நேரத்துல காய்த்த மரம் கல்லடி வடும் என்பார்கள். அதே மாதிரி இவ்வளவு சிறப்புடைய ராமாயணமும் சிலப்பதிகாரமும் அவங்கவங்க பாய்க்கு தோணபடி அதுல பல கேள்விகளே எழுப்புவார்கள். நான் கூட பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு இதுல ராமாயணத்துல தசரதனுக்கு 60,000 மனைவிகள் இருந்தார்களாம். இது சரியான ஒரு கேள்வி. வாலியை வதம் செய்தது சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வி. சீதையை தீக்குளிக்க சொன்னது சரிதானா என்று ஒரு கேள்வி. இப்படி பல கேள்விகள் எழுப்பி, ஆனால் அதற்கெல்லாம் தத்துவார்த்தமான பல விளக்கங்கள் உள்ளன. உண்மையிலே தசரதன் 60,000 பேர்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, அதுக்கு ஒரு தனி கதையே இருக்கு. வால்மீகி ராமாயணப்படி பார்த்தா அவனுடைய பட்ட மகிழ்ச்சிகள் என்று சொல்லுபவர்கள் 3 பேர் தான். அது நமக்கு தெரியும், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா என்று. அதை தவிர நாடுகளுக்கு இடையிலே ஒரு நட்பு காரணமாக அவர் 300 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார் என்று. ஆனா அவர்களெல்லாம் ஒரு திருமணமாக செய்து கொள்வை, ஒரு நட்பு ஒப்பந்தமாகத்தான் செய்து கொண்டிருந்தார். இது வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி 60,000 என்பதற்கு தனி கிளை கதைகள் உண்டு. அதே மாதிரி நட்பு என்பதற்கு கூட ராமாயணத்திலே ஒரு புதிய விளக்கம் சொல்லணும். நான் இன்றைக்கு நம்முடைய பொதிகை செல்வராஜன் அவர்கள் பேசப்போவதை பற்றி இப்போதைக்கு பேசப்படுவது ஏன்னா மிகச்சிறந்த பேச்சாக இருக்கும். வேறு சில கருத்துக்களை மட்டும் 1-2 நிமிடங்களை சொல்லி நட்பு என்பதை பற்றி சொல்லும் பொழுது நாம் பார்க்கிறோம், எப்படிப்பட்ட நட்பு இருக்க வேண்டும். உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் கிடவுதான் நட்பு என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். நன்றி மறப்பது நன்றென்று என்று அதையே தான் வள்ளுவரே சொல்லியிருக்கிறார்.
ஆனா ராமாயணத்துல பார்க்கும்போது இது ராமாயணத்தினுடைய கிளை கதைகள். இந்த 300 ராமாயணங்கள் இருக்கின்றன. அந்த ஒரு ராமாயணங்கள்லயே ஒரு கதை, ஒரு பிரிவிலே சொல்லப்பட்டது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, யுத்தம் முடிஞ்சாச்சு, ராமன் பட்டாபிஷேகம் எடுத்துக்கிட்டாச்சு, பட்டமாச்சார்கள். அப்போ ஒரு நாள் ராமனும் அனுமனும் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். அப்பொழுது ராமன் சொல்லுகிறார், அனுமனே, நான் உனக்கு உதவியே செய்ய மாட்டேன். நான் உனக்கு எந்த காலத்திலும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். அப்ப கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு ராமரே இப்படி சொல்லுகிறாரு. இவ்வளவு தூரம் அனுமன் செய்த உதவிகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. சீதையை மீட்பதற்கு அனுமனுடைய பங்கு பெரும் பங்கு. அப்படி இருக்கும் பொழுது ராமன் அனுமனை பார்த்து நான் உதவியே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது ராமன் சொல்கிறார், எப்பொழுது ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது? இடுக்கண் வருங்கால் நல்கன்னு சொன்னாங்க. அது இடுக்கண் வரும்போதுதான் ஒருவருக்கு உதவி தேவைப்படும். யாருக்காவது துன்பம் நேரும் போதுதான் உதவியை நாடுகிறோம். நல்ல சந்தோஷமா இருக்கும்போது யாரிடத்தில் உதவி நாடுகிறோம். அதான் ராமன் சொன்னாராம், துன்பம் நேரும் போதுதான். எனக்கு ஏராளமான துன்பங்கள் நேர்ந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் அனுமனே, உன்னுடைய உதவி அளப்பரியது, மிகவும் அற்புதமானது. ஆனால் நான் உதவி செய்ய மாட்டேன். ஏனென்றால் உனக்கு துன்பம் நேர்ந்தால்தான் நான் உதவி செய்ய நேரிடும். நான் உனக்கு துன்பமே நேராது, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் துன்பமே நேராது என்று அழுகிறேன் என்று சொல்லி நான் ஏன் உதவி செய்ய மாட்டேன் என்பதற்கு விளக்கம் சொல். இப்படி நட்புக்கு ஒரு விளக்கத்தை ராமாயணத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு ராமாயணத்திலே சொல்லப்படும். அதே மாதிரி தியாகம் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் பார்த்திருப்பாங்க. கைகேயி என்பவள் ரொம்ப மோசமாகத்தான் சித்தரித்திருப்பாங்க. ஆனா கைகேயி ஏன் ராமனை காட்டுக்கு அனுப்பினாள் அப்படிங்கிறது வரும் பொழுது அதற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த கிளை கதைகள் ஏராளம். அந்த கிளை கதைகளை நாம முழுசும் ராமாயணத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கைகேயி ஜோதிடத்திலே வல்லவன், மிக நன்றாக ஜோதிடம் செய்யக்கூடிய. அப்போ அந்த ஜோதிடத்திலே பார்க்கும் பொழுது எல்லாம் சிறப்பாக தெரிகிறது. ஆனால் ஒரே ஒரு நிகழ்வுதான், அந்த எப்படி அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பது தெரியவில்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்திலே ராமன் பட்டம் ஏற்றால் அவனுக்கு சீக்கிரத்திலேயே மரணம் ஏற்பட்டுவிடும். அப்பதான் அவ தோணுது, அதே நேரத்துல ராமனை பட்டம் ஏற்க செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அவனை பட்டசபை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே கைகேயிக்கு தெரியும், ராமன் வெளியேறிவிட்டால் தயரதனுடைய உயிர் பிரிந்துவிடும் என்பது. அப்பதான் அவன் நினைச்சு பார்க்கிறான், கணவனை காப்பாற்றுவதா மகனை காப்பாற்றுவதா என்று சொல்லும் பொழுது தயரதன் பல ஆண்டுகள் வாழ்ந்து விட்டான், பல வருடங்கள் வாழ்ந்தாச்சு. ஆனால் இளம் குருத்து ராமனுடைய உயிர் போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த 2 வரங்களை கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பி அந்த தயரதனுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த 2 வரங்களை கேட்டால், தன்னுடைய கணவனையே பிரிகின்ற தியாகத்தை செய்தால் ராமனை காப்பாற்றுவதற்காக என்று ஒரு கதை உண்டு. இப்படி பல கதைகள் ராமாயணத்திலே கிளைக்கதைகளாக வருகிறது. ஆனால் அந்த கதைகளிலே பல நல்லதாகவும் இருக்கிறது, பல அதை பற்றி விமர்சனம் செய்வதாகவும் இருக்கிறது. சீதையை தீக்குளிக்க செய்வதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, வாலியை கொண்டதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ராமாயணத்திலே உள்ள பல நல்ல கருத்துக்களை, அதில் சொல்லப்படுகின்ற தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டோமானால் ராமனை போல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்திலே தான் தன்னுடைய சோதரனை பிரிந்து சகோதரனை பிரிந்து நியாயத்தின் பக்கமாக நிற்க வேண்டும் என்று விபீடனன் ராமனின் பக்கம் சேர்ந்தான் என்பதை பற்றி விளக்குவதற்காக நண்பர் பொதிகை செல்வராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த நிகழ்வுக்கு பின் நான் என்னுடைய கருத்துக்களை பொதிகை செல்வராஜன் அவர்களுடைய உரைக்கு பின்னால் கூறுகிறேன் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முதலிலே இளம பொதிகை செல்வராஜன் அவர்களை இந்த நிகழ்விற்கு அழைக்கிறேன். ஐயா வாருங்கள். கமலாநேரு அம்மா அவர்களிடம் இந்த நிகழ்வை ஒப்படைக்கிறேன்.
அவையோருக்கு வணக்கம். அவையோருக்கு ஒரு அறிவிப்பு. கேக்குதுங்களா? கேக்குதுமா? வரும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சிலப்பதிகாரத்தில் இரு சிறு பாத்திரங்கள் தலைப்பில் திரு KGR ஐயா அவர்கள் தலைமையில் இலக்கிய தேன்சாரல் நிகழ்ச்சியில் 5 தமிழ் ஆளுமைகள், கவிஞர் நெல்லை தீபன் ஐயா அவர்கள், கவிஞர் கா.உ. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கவிஞர் செந்தில்குமார், கவிஞர் பொதிகை மு. செல்வராஜ் அவர்கள், கவிஞர் பானுமதி அம்மா ஆகியோர் பேச இருக்கிறார்கள். அனைவரும் வாருங்கள். அழைப்பிதழ் குழுவில் பகிரப்படும். நன்றி. அடுத்து வீடணன் அடைக்கல படலம் என்ற தலைப்பில் பொதிகை மலை தென்றலாய் பேச வரும் கவிஞர் பொதிகை மு. செல்வராஜ் ஐயா அவர்களை பற்றி சில குறிப்புகள். சொந்த ஊர் ஐயாபுரம், தென்காசி மாவட்டம். இளங்கலை பட்டம் பெற்ற இவர் முதன்மை கணக்கியல் அதிகாரியாக BSNL சென்னை தொலைபேசி நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். கவிதை, சிறுகதைகள், புதினம், கட்டுரை எழுதுவதில் வல்லமை படைத்தவர். இவர் விடையில்லா கேள்வி, இன்னொரு கர்ணன் சிறுகதைகளும், பாலருக்கான பண்பான பாடல்கள் என்றும், எல்லாம் நன்றாக என்ற புதினம், அம்மன் காப்பு என்ற பக்தி பாடல், பொதிகை சாரல் கவிதை நூல் போன்ற படைப்புகளை தமிழ் அன்னைக்கு சூட்டி மகிழ்ந்த பொதிகை தென்றல் ஐயா அவர்கள் பெற்ற விருதுகள்: பொன்னொழி கவிஞர் கலைமாமணி விருது, கவிஞர் பொன்னடியார் பொன் விழாவில் கவியரசு கண்ணதாசன் விருது, நட்பு கவி மாமணி சிவநேயம் பேரவை வழங்கியது, மரபு கவியரசர் விருது தமிழ் இலக்கிய மன்றம் வழங்கியது. இவரது படைப்புகள் வெளிவந்த இதழ்கள்: அண்ணாவின் காஞ்சி, முல்லைத்தரம், கவிதை உறவு, கவிதை பாலம், கண்ணியம், மீண்டும் கவி கொண்டல், நம் உரத்த சிந்தனைகள், பன்மலர், தமிழாலயம், படைப்பாளர் குரல், புதுவை பாரதி, கவிக்கோலம், முருக விஜயம் போன்றவை ஆகும். இத்தகைய பெருமை வாய்ந்த ஐயா பொதிகை மு. செல்வராஜ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. ஆமா, ஒரு நிமிடம். அது அழைப்பிதழ இன்னும் கொஞ்சம் விரிவா வாசிக்கலான் இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம். நண்பர்களே, நாளை 23/11/2024 சனிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் 6 மணிக்கு இதே அந்த ஜூம் மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் அதே தான். இலக்கிய தேன்சாரல் நிகழ்ச்சி 43, இணையவழி நிகழ்ச்சி 32. அந்த நிகழ்ச்சியிலே கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்கள் தமிழ் வாழ்த்து பாட, கவிஞர் நாவலாசிரியர் ஜெயசக்தி அம்மா அவர்கள் வரவேற்புரை நல்க, ஹைக்கூ திலகம் அமரன் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பு கவிதை ஒன்றை வாசிக்க, அதற்கு பிறகு கருத்தரங்கம் தொடங்குகிறது. இதிலே சிலப்பதிகாரத்திலே இரு சிறு பாத்திரங்களாக சேர்த்து ஒவ்வொருவரும் பேசுமாறு அமைச்சிருக்கிறார் ஐயா கவிஞர் KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்கள். அவருடைய தலைமையிலே இந்த கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. நான் அதிலே கலந்து கொண்டு மாலதி தேவந்தி என்ற இரட்டையரை பற்றி பேச இருக்கிறேன். அடுத்ததாக கவிஞர் கா.உ. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கவியருவி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் மாங்காட்டு மறையோன் கோசிக மாமணி ஆகியோரை பற்றி பேச இருக்கிறார். முனைவர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் மாதவியின் 2 கடிதங்கள் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார். கவிஞர் பொதிகை செல்வராஜ் ஐயா அவர்கள் மாதரி, ஐயை ஆகிய இருவரையும் பற்றி அங்கே உரையாற்ற இருக்கிறார். கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் மாணிக்க பரலை பற்றியும் முத்து பரலை பற்றியும் பேச இருக்கிறார்கள். கவிஞர் நாகம்மாள் அவர்கள் நன்றியுரை நல்க அந்த நிகழ்ச்சி முடிவடைய இருக்கிறது. இங்கே வந்துள்ள அத்தனை நண்பர்களும் அந்த நாளைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அம்மா, நீங்க தொடரலாமா? இப்பொழுது வீடணன் அடைக்கல படலம் என்ற தலைப்பில் பொதிகை மு. செல்வராஜ் ஐயா அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. நன்றி அம்மா. செந்தமிழே, செம்மொழியே, எந்தனையும் வாழ வைக்கும் முந்தனையே வணங்குகின்றேன்.
இந்த வெள்ளி இலக்கிய மேடையினை மிக சிறப்பாக நடத்தி பலரையும் பேச பழக வேண்டும் என்பதற்காக பேச வைத்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகின்ற வெள்ளி இலக்கிய மேடையை நிறுவிய ஐயா கேஜிஆர் அவர்களுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இலக்கியத்தை எல்லாம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும், எல்லோரும் அதனை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் தங்களுடைய ஆர்வத்தை அதிலே காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வெள்ளி இலக்கிய மேடையை தொடங்கி இங்கே சிலப்பதிகாரத்தை பற்றிய சொற்பொழிவு, மணிமேகலை பற்றிய சொற்பொழிவுகள் எல்லாம் நம்மோடு நிகழ்த்தி நம்மளுக்காக அந்த 2 காப்பியங்களையும் அறிமுகப்படுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த புத்தகங்களை எல்லாம், அந்த நூல்களை எல்லாம், காப்பியங்களை எல்லாம் தொடாமலே இருந்த நான் கூட அவற்றை எல்லாம் தொட்டு விட்டேன், சற்று படித்து விட்டேன் என்றால் அது இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் கேஜிஆர் அவர்களுக்கு அந்த பெருமையெல்லாம் சாரும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அத்தகைய ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த வெள்ளி இலக்கிய மேடையை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கும் RC குமரன் அவர்களுக்கும் நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே வழக்கம் போல வாழ்த்து பாடல் பாடிய ரமணி அம்மா அவர்களையும், நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கின்ற அம்மா கமலா நேரு அவர்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த வீடனன் அடைக்கலப்படலம் என்பதை பற்றி உங்களோடு சற்று பேசலாம், உங்களோடு கலந்துரையாடலாம் என்ற எண்ணத்திலே நான் இங்கே வந்திருக்கின்றேன். சென்ற நிகழ்ச்சியிலே கம்பராமாயண தொடர்பாக இரணையின் வதைபடலத்தை பற்றி அம்மா தேன்மொழி அவர்கள் பேசினார்கள். அவர்கள் இரணியனை பற்றி கூறி அவனை திருத்த வேண்டும், ராவணனை திருத்த வேண்டும் என்பதற்காக அதனை வீடன் சொன்ன கதையாக அம்மா அவர்கள் விவரித்து கூறினார்கள். அந்த இரணியின் கதையை கேட்ட பின்பும் காதிலே விழாமல் அவன் சொன்ன கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய காதிலே வாங்கிக் கொள்ளாமல் ராவன் அப்படியே தான் இருந்தான். அவனிடத்தில் இந்த கதைகள் எல்லாம் கூறியும் எந்த ஒரு மாற்றமும் தெரியவில்லை. அம்மா தேன்மொழி அவர்கள் தன் தேனிலும் கூறிய வார்த்தைகள் எல்லாம் அந்த ராவணன் காதில் விழவில்லையோ என்று எண்ணும்படி இருக்கின்றது. இன்றைக்கும் அந்த ராவணன் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றான், வீடனன் அவற்றையெல்லாம் எப்படி சகித்து கொண்டு அந்த சூழலிலிருந்து மீண்டு வந்தான் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். வீடனன் அடைக்கலப்படலம். இன்றைக்கு வீடனன் இரணியனை பற்றி கூறியதையெல்லாம் பக்கத்திலே உட்கார்ந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் ராவணன். ஆனால் அவன் சிந்தையோ அவனிடத்தில் இல்லை. அவன் சிந்தை எங்கே இருந்தது என்றால் சீதையின் இடத்திலே இருந்தது. சீதையை பற்றிய நினைவுகளிலே அவை மூழ்கி கிடந்தான் என்றுதான் கம்பர் கூறுகின்றார். அவனுக்கு இரணியன் என்ன கூறுகின்றான், வீடனன் என்ன கூறுகின்றான் என்பதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படவில்லை. இருந்து கேட்டுக்கொண்டிருந்தான் ஒரு பொம்மை போல. அவன் காதில் சில விழுந்தன, பல விழாமலும் போயின. அப்படி இருந்த நேரத்திலே அவன் என்ன பண்ணுகின்றான் என்றால், எதை எப்படி அந்த சபையிலே இருந்தான் என்று கம்பர் இப்படி கூறுகின்றார். ஈது ஆகும் முன் நிகழ்ந்தது எம் பெருமான், என் மாற்றம் யாதானும் ஆக நினையாது நிகழ்தியேன் தீது ஆய் விளைதல் நனி சின்னம் என செத்தினான் மேதவிகளுக்கெல்லாம் மேலாயம் எண்ணினான். வீடனன் அரக்கர் குலத்திலே ஒரு தப்பி பிறந்த ஒரு பிறவி. அறத்தையும் நீதியையும் காப்பாற்ற வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் இந்த கதைகள் எல்லாம் கூறிபிடித்து எம்பெருமான் இப்படியெல்லாம் தீயவர்களை அழித்திருக்கின்றார் நல்லதை நிலைநாட்டுவதற்காக என்று கூறி, நீயும் அப்படி திருந்தாவிட்டால், அப்படிப்பட்ட செயல்களை நிகழ்த்தாவிட்டால் நீயும் அழிந்து போவது திண்ணம். எனவே நான் கூறிய கருத்துக்களை எல்லாம் உன் மனதிலே ஏற்றுக்கொண்டு இனியாவது தெரிந்து வாழ்வதற்கு முயற்சி செய் என்று அவன் கூறியதை கேட்ட ராவணன் அவன் நல்லது கூறியிருக்கின்றான் என்று எண்ணாமல் அவன் மேல் சீற்றமுட்டான். அவனை விழித்த கண்களோடு, வெறித்த கண்களோடு, சிவந்த கண்களோடு பார்த்தான்.
அதை கம்பர் இப்படி சொல்லுகின்றார். கேட்டனன் இருந்தும் அக்கேள்வி தேவின் போட்டிய சிந்தையான் உறுதி கொண்டிலன் மூக்கிய தீயென முடுக்கி பொங்கினான் ஊட்டு அரக்கு ஊட்டிய அணைய ஒன்கனான் என்று கம்பர் ராவணன் இருந்த நிலையை நமக்கு விளக்கி கூறுகின்றார். மிக அருமையான வரிகளை சொல்லி ராவணன் அந்த அரசவையிலே எப்படியெல்லாம் இருந்தான் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டி வீடன் சொன்ன வார்த்தைகள் வீணாக போயிருக்கின்றன என்பதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அடுத்ததாக தன்னை அவன் சொல்லுகின்றான், இவனுடைய செயல்களையும் சொற்களையும் கேட்டுவிட்டு வீடனனை பற்றி இவன் என்ன நினைக்கின்றான் என்றால், அவன் நமக்கு துரோகம் செய்ய வந்திருக்கின்றான், அவன் இப்படிப்பட்டவன் என்பதை கம்பர் இப்படி தன்னுடைய வார்த்தைகளால் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். ஆயவன் வளர்த்த தன் தாதை ஆகத்தை மாயவன் பிளந்திட மகிழ்ந்த மைந்தனும் ஏயம் நம் பகைவனுக்கு இனிய நண்பு செய் நீயுமே நிகர் பிறர் நிகர்த்த தேர்வரோ என்று சொல்கின்றான். அதாவது நீயும் என்னுடைய இரத்தத்தின் இரத்தமாக இருக்கின்றார். பிரகலாதனும் இரணியன் மகன், அவனும் இரத்தத்தின் இரத்தம்தான். ஆனால் அந்த இரணியனை அழிப்பதற்கு அவன் மார்பினை பிளந்து அவன் அழிபடுவதற்கு காரணமாக இருந்தவன் பிரகலாதன், அவனுடைய மகன். அதுபோல எனக்கு தம்பியாக நீ இருந்தாலும் என்னை அழிப்பதற்காகவே என்னோடு நீ பிறந்திருக்கின்றார் என்று எண்ணுகின்ற பொழுது உன்மேல் வெறுப்பு தான் வருகின்றது. உன்னுடைய நட்பு, உன்னுடைய அன்பினை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ அன்பாக என்ன இல்லை, ஆனால் மனிதரிடம் சென்று அன்போடு நட்போடு பழகுகின்றாய் என்று கூறி, நன்னினை மனிதரை நற்பு பூண்டனை எண்ணினை செய்வினை என்னை வெல்லுமாறு உன்னினை அரசின் மேல் ஆசை ஊற்றினை திண்ணியது உன் செயல் பிறர் செருனர் வேண்டுமோ என்று ராவணன் கேட்கின்றான். யாரிடம்? வீடனனிடம். நீ மனிதர்களை எல்லாம் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றாய், அவர்களிடம் சென்று சேர்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றாய், அவர்களிடம் நட்பு கொண்டு பழகி வருகின்றாய், எனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றாய். அது மட்டுமல்ல, இந்த அரசின் மேல் நான் வீழ்ந்த பிறகு இந்த அரசினை நீ கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற மிகுந்த ஆசையோடு நீ இருக்கின்றாய். இப்படிப்பட்டவனை நான் அருகில் வைத்துக் கொண்டு அரசாட்சி செய்வது என்பது மிகப்பெரிய குற்றமாக இருக்கும். இதற்கு மேல் எனக்கு வேறு ஒரு பகைவர் தேவையில்லை, நீயே பெரும் பகைவன் என்று ராவணன் வீடனனை பார்த்து கூறுகின்றான். அது மட்டுமல்ல, நீ எப்படிப்பட்டவன் என்றால், நீ ஒரு நஞ்சினை போன்றவன். நஞ்சினை எவ்வளவு அருகில் வைத்துக் கொண்டு இருப்பார்களா? நான் உன்னை வைத்துக் கொண்டு இருப்பதால் எனக்கு என்ன வரப்போகின்றது? நீ அதை இப்படி சொல்லுகின்றார் கம்பர். அவருடைய பாடல்களை நாம் இங்கே இந்த கதை என்று எடுத்துக்கொண்டால் வீடனன் கதையை மிக சுருக்கமாக சொல்லி முடித்து விடலாம். ஆனால் அங்கே இருக்கின்ற பாடல்களை எல்லாம் நாம் ரசித்து மகிழ வேண்டும், அதனை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருத்துக்களை எல்லாம் மனதை ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும் என்று என்கின்ற பொழுதுதான் கம்பன் அங்கே உயர்ந்து நிற்கின்றார். அதனால்தான் கம்பனுக்கு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று கூறுகின்றார்கள். கம்பனை படித்தவர்கள் வீணாக போக மாட்டார்கள். கம்பன் கவிதையில் நாமும் கவிதை எழுத நம்மையும் கம்பர் ஒரு கவிஞனாக ஆட்சி விடுவார் என்பதனால் தான் கம்பரை நாம் எல்லோரும் போற்றுகிறோம் என்று சொன்னால் அது மிகையல்ல. வீடன் நன்றி என்ற கூறுகின்ற எப்படி கம்பர் கூறுகின்றார் அஞ்சினை ஆறலில் அஞ்சினையால் வைத்த சார்பினை வஞ்சனை மனதினை பிறப்பு மாற்றினை நஞ்சினை உடன்போடு வாழ்தல் நன்மையோ. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீ மனிதர்களிடம் தஞ்சம் புகுந்துட்ட, நீ அரக்கன் நிலையிலிருந்து மாறி இன்னொரு பிறப்பு, அதாவது மனித பிறப்பாக ஆகணும் அப்படின்னு நினைக்கின்ற, நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ மட்டுமே வாழணும்னு நினைக்கின்ற, என்னுடைய செல்வத்தை எல்லாம் நீ பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார். அத்தகைய உள்ளத்தில் நஞ்சு உள்ளவனை நான் அருகில் வைத்துக் கொண்டு இங்கே இருப்பது சரியாகுமா? அது நன்றாக இருக்காது என்று கருதி உன்னை நான் கொல்வதனாலும் கொன்று விடுவேன் இப்பொழுது. ஆனால் உடன் பிறந்த ஒருவனை கொல்வது என்பது பழியாய் ஆகிவிடும் என்ற காரணத்தினால் உன்னை கொல்லாமல் நான் விடுகின்றேன். நீ இங்கிருந்து ஒளிந்து போ, எங்கேயாவது சென்று விடு என்று ராவணன் கூறுகின்றான். ராவணன் கூறுகின்ற வார்த்தையை
அந்த கம்பன் எப்படி கவியில் கொண்டு வந்துள்ளான் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பழிவினை உணர்ந்து நான் படுக்கிறேன் உலை ஒளி சில புகழுதல் ஒல்லை நீங்குதி விழி எதிர் நித்தியேல் விழுதி என்றனன் அழிவினை எய்துவான் அறிவு நீங்கினான். அறிவு இல்லாத ராவணன் இவ்வாறு அவனை கூறி, நீ என் அருகிலேயே நில்லாதே, ஓடிப்போ, எங்கேயாவது சென்று ஒளிந்து கொள், இல்லாவிட்டால் உன்னை கொண்ட பாவத்திற்கு நான் ஆளாக நேரிடும் என்று அதை எப்படி எச்சரிக்கையாக அவன் கூறுகிறான். இதற்கு மேலும் இந்த அவையிலே ராவணோடு நாம் இருந்து கொண்டு இருப்பது என்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்த வீடனன் அப்படியே எழுந்து வானத்திற்கு சென்று விடுகின்றான். வானத்திற்கு சென்றவுடன் அவனுடன் 4 அமைச்சர்களும் உடன் செல்கின்றார்கள். அனலனும் அனிலனும் அரண் சம்பாதியும் ஆகிய 4 அமைச்சர்களும் வீடனோடு கூட்டு சேர்ந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் நாம் இப்பொழுது கூட பார்க்கின்றோம், ஒரு கட்சியிலிருந்து ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் அவர் மட்டும் பிரிந்து செல்வதில்லை, அவரோடு இன்னும் சிலரும் பிரிந்து செல்வார்கள். முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களும் அவரோடு சேர்ந்து கொண்டுவார்கள். அது ஆதாயம் கருதியா, லாபம் கருதியா, நன்மை கருதியா என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்காவிட்டாலும் அதில் அவரவர்களுக்கு தனிப்பட்டவர்களுக்கு என்று ஒரு சில எண்ணங்கள், சில நன்மைகள் இருக்கலாம் என்பதனால் அவர்கள் அவ்வாறு சேர்ந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு வீடனோடு 4 அமைச்சர்கள் சேர்ந்து கொண்டார்கள். சேர்ந்து கொண்டவரிடம் விபீடனன் கேட்கின்றான், நாம் இனிமேல் என்ன செய்வது? இங்கு இருந்தே வந்து விட்டோம், இனி நாம் எங்கேயாவது சென்றாக வேண்டுமே என்று சொன்னவுடன் இந்த 2 பேரும் என்ன சொல்கிறான் என்றால், இனி நமக்கு வேறு வழி இல்லை, ராமனிடம் சென்று அடைக்கலம் பூதலே நன்று, அதை விட்டால் நமக்கு வேறு இல்லை என்று சொன்னவுடன் வீடனர் கூறுகின்றார், நல்லது சொல்லினீர், நாமும் வேறு இனி அல்லது செய்தி மேல் அறக்கராதுமால் எல்லையில் பெருங்குணத்து ராமன் தாழ் இணை புல்லுதும் புள்ளி இப்பிறவி போக்குதும் என்று வீடனனும் அவர்கள் சொன்னதை ஒற்றுக்கொள்ளுகிறார். ஏனென்றால் இனி நாம் இங்கே இருப்பதால் பணடில்லை, நாம் அரக்கராக இருந்து இனி ஒரு பயணம் இல்லை, அந்த தீமைகளைத்தான் நாம் செய்ய வேண்டிய நிலைக்கு இருக்கின்றோம். எனவே பெருங்குணத்தோடு இருக்கின்ற ராமனை சரணடைவோம், சரணடைந்து நாம் அரக்கர் என்ற நிலையில் இருந்து மாறி நல்லவர்கள் என்ற நிலைக்கு போவோம். நம்முடைய இந்த அரக்கர் பிறவியிலிருந்து மாறுபட்டு ஒரு வீடு பேற்றினை அடையலாம் என்று சொல்லி அவனும் அதனை ஒத்துக்கொள்ளுகின்றான். அனைவரும் ஒத்துக்கொண்டு அந்த இனிமேல் கடற்கரையில் தங்கி இருக்கின்ற ராமனை சென்று அவனிடம் சரணடையலாம் என்று யோசித்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது மாலை நேரம் ஆகிவிட்டதனால் இன்றைக்கு நாம் செல்ல முடியாது, உடனே நாம் சென்று ராமன் இருக்கின்ற கடற்கரையிலே போய் இன்று இரவு தங்கிக் கொள்வோம், நாளை காலையிலே நாம் ராமனை சந்தித்து அவனிடம் அடைக்கலம் போவோம் என்று கூறிவிட்டு வான்வழியாக இலங்கையிலிருந்து கிளம்பி வந்து ராமன் தங்கி இருக்கின்ற அந்த கடற்கரையிலே அந்த சேனைகளுக்கெல்லாம் தெரியாமல் ஒரு பூங்காவிலே ஒளிந்து கொண்டார்கள். இரவெல்லாம் அவர்கள் ஒளிந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று கம்பன் அந்த காட்சியை முடித்துவிட்டு அதே நேரத்தில் இன்னொரு காட்சிக்கு வருகின்றான். அந்த காட்சி என்னவென்றால், மறுநாள் காலையில் இவர்கள் வந்த இரவுக்கு மறுநாள் காலையில் ராமன் தன்னுடைய பாசறையில் விழித்து எழுந்தவன் காலையில் அந்த கடற்கரையை சுற்றி பார்ப்பதற்காக செல்கின்றான். ஏனென்றால் கடற்கரையிலே தங்கியிருக்கின்ற வானர படைகளை எல்லாம் கடல் கடந்து இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்வதற்கு உரிய வழிவகைகளை ஆராய்வதற்காக ராமன் அந்த கடற்கரையை சுற்றி பார்ப்பதற்காக செல்கின்றான். அவன் சுற்றி பார்க்கின்றான். கடற்கரையில் சுற்றி பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் அவனுடைய உள்ளத்திலே இருக்கின்றன, பிறக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ராமன் சீதையை பிரிந்து இருக்கின்றான் அல்லவா? அப்படி இருக்கின்றவனுக்கு சீதையை பற்றிய நினைவுகளும் அங்கே வருகின்றன. அவன் கடற்கரையிலே பெரும் பொருள்களை எல்லாம் பார்க்கின்றான். என்னென்ன பார்க்கிறான் என்று கம்பர் இவ்வாறு கூறுகின்றார். தரளமும் பவளமும் தரங்கம் ஈட்டிய திரள்மணி குப்பையும் கனக தீரமும் மருளும் பொதும் பரும் மடலின் குன்றமும் குரல் நெடும் திரைகளும் புரிந்து நோக்கினான். முத்து பவளம் அப்புறம் பொன்மணி திரள் இவற்றையெல்லாம்
அவன் கடற்கரையிலே நோக்குகின்றான். அவை மட்டும் நோக்குகின்றானா என்றால் இல்லை இல்லை, அங்கே நடைபெறுகின்ற பல காட்சிகளை எல்லாம் அவன் பார்க்கின்றான். கம்பன் இங்கேதான் கம்பனாக நிற்கின்றான் என்று கூற வேண்டும். ஏனென்றால் நெய்தல் நிலத்திலே ராமன் இருக்கின்ற பொழுது பல நிகழ்ச்சிகள் அந்த கடற்கரையிலே நடப்பதை பார்த்த போது அவருக்கு ஐந்திணைகளிலும் இருக்கின்ற காட்சிகள் எல்லாம் அவன் கண் முன்னே வந்து நிற்கின்றன. அங்க நடக்கின்ற காட்சிகள் எல்லாம் ஐந்திணை காட்சிகளாக கம்பர் அங்கு வர்ணனை செய்கின்றார். முதலில் நெய்தல் திணையை பற்றி நாம் கம்பர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அதாவது நெய்தல் திணை என்று வருகின்ற பொழுது நெய்தல் திணையிலே இரங்கல், அது வந்து நமக்கு நெய்தல் திணை என்றால் இரங்கல். இரங்கல்ல அங்க கடற்கரையில வந்து பெண்கள் எல்லாம் கூடி கூடர் குழி என்னும் ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூடர் குழி என்பது இரண்டு கைகளையும் மண்ணிலே குழி மாதிரி தோண்டி கொண்டு அது இரண்டும் ஒரு இடத்தில் சந்திக்க வேண்டும். அப்படி சந்தித்தால் கடற்கரையிலிருந்து பொருள் தேடி சென்ற கணவன்மார்கள் விரைவில் வந்து சேர்வார்கள். அவர்கள் வருகின்ற காலம் விரைவிலேயே வரும் என்கின்ற காரணத்தினால் அந்த மீனவ பெண்கள் எல்லாம் அவ்வாறு அந்த கூடற்சுழி விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பார்களாம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கூடற்சுழி விளையாட்டை பார்த்த பொழுது இவனுக்கு ராமனுக்கு இலங்கையிலே சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற சீதை ஞாபகம் வருகின்றாள். சீதையும் ஒருவேளை இப்படித்தான் இந்த மாதிரி கூடற்சுழி விளையாட்டு விளையாடி நம்முடைய கணவரோடு சேருவோமா மாண்டோமா என்று நினைத்து கொண்டிருப்பார்களோ இருப்பாளோ என்கின்ற எண்ணம் அவனுக்கு அங்கே தோன்கின்றது. அங்கே இருக்கின்ற ராமனுக்கு சீதையை பற்றிய நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வருகின்றது. அந்த பாடலை சொல்லும் பொழுது மின்னகு அணிவிரல் தேய, விரல்லாம் தேய்கிற அளவுக்கு அவங்க அந்த கூடற்குழியில விளையாடிட்டு இருந்தாங்களாம். வீழ்கணீர் துண்ணரும் பெருஞ்சொலி அளிப்ப, அந்த சுழியை அவங்க போட போட கணவன்மார்கள் வரவில்லையே என்கின்ற எண்ணத்தில் கண்களில் இந்த வருகின்ற கண்ணீர் எல்லாம் அந்த குழியினை அழித்து கொண்டே இருந்தனவா. இவர்கள் கோடுகளிக்க அந்த கண்ணீர் சிந்தி அவையெல்லாம் அழிப்ப இப்படி மாறி மாறி பிழைத்து நடந்து கொண்டு இருந்ததை பார்த்த ராமனுக்கு சீதையும் இவ்வாறுதான் கண்ணீர் வெடித்து கொண்டு இப்படி கூடற்களி விளையாடி கொண்டு இருப்பாளோ என்ற எண்ணம் அவன் உள்ளத்திலே எழுந்தது. அடுத்ததாக இன்னொரு குறிஞ்சித்திணைக்கு ஒரு காட்சியினை அவர் அங்கே காட்டுகின்றார். குறிஞ்சித்திணை என்பது ஆணும் பெண்ணும் உணர்தல் என்னும் உணர்வினை கொண்டது. அங்கே கடலை அடுத்த கடல் பக்கத்தில் இருந்த முடத்தாளை என்னும் முடத்தாளையில் அன்னச்சேவலும் தன் பேழையோடு கொஞ்சி குழாவி கொண்டிருந்ததாம். அந்த முடத்தாளை எப்படி இருந்தது என்று வள்ளுவர் கூறுகின்றார் என்றால், முடத்தாளை மேல் சிறு சிறு துள்ளிகளாக படித்துள்ளிகள் போல நீர்த்தவல்கள் இருந்ததாம். கடல் அலை அடித்து அடித்து அந்த முடத்தாளையின் அடியிலும் நீர்த்தவலைகள் ஒட்டி கொண்டிருந்ததாம். அப்படிப்பட்ட முடத்தாளையின் இலைமேலே ஆணும் பெண்ணும் கொஞ்சி குலாவி இணையோடு இருந்தார்கள் என்கின்ற பார்க்கின்ற பொழுது ராமனுக்கு தான் திருமணமான புதிதில் சீதையோடு இன்பமோடு இருந்ததை நினைக்கின்றான். நினைத்து அவனுடைய உள்ளம் ஏங்குகிறான். சீதை நம்மிடத்தில் இல்லையே, அவள் நம்மை விட்டு பிரிந்து விட்டாளே என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றுகின்றது. இன்னொரு இடத்தில் முல்லைத்தனையை பற்றி இவ்வாறு கூறுகின்றார். முல்லைத்தனையில் வந்து காதலியோ மனைவியோ வீட்டிலிருந்து கணவன் வரவுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அங்கே உணவு தேடி கொண்டு சென்று கடலுக்குள் சென்ற கொக்கின் வரவை எதிர்நோக்கி பெண் கொக்கு அதற்காக காத்து கொண்டிருந்ததாம். அந்த காட்சியினை அவர் அங்க பார்க்கின்றார். அதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு சீரே நமக்காக அந்த இலங்கையிலே காத்து கொண்டு இருக்கின்றாளே என்கின்ற எண்ணம் தோன்றியதாம். அப்புறம் பொருந்திணை, அதை வந்து பாலைத்தனையை பற்றி கூறுகின்ற பொழுது பொருந்தா காதல் என்று அதனை நம்ம சொல்கின்றோம். ஒரு பெண் நாரைக்காக இரு ஆண் நாரைகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததாம். அவனுக்கு அதை காணுகின்ற பொழுது என்ன தோன்றிட்டாம், நம்முடைய சீதையை ஒரு பொருந்தாத காதலால் ராவணன் கவர்ந்து கொண்டு சென்று விட்டார். அந்த ராவணனோடு பகை கொண்டு அவனை அழிப்பதற்காக நாம் சென்று கொண்டிருக்கின்றமே என்கின்ற நிகழ்ச்சி அந்த இரு நாரைகளும் சண்டையிட்டுக் கொள்வதை பார்க்கின்ற பொழுது இவருக்கு ராமனுக்கு அங்கே தோன்றியிருக்கின்றது. அவன் எண்ணத்தில் அவை உதித்திருக்கின்றன. ஒரு தனி பேடை மேல் உள்ளம் ஓடலால் பெருவலி வழக்குறு இரண்டும் தேர்கில திருகி வெஞ்சினத்தன தெருகன் தீயன
பொறுவன கண்டுதன் புருவம் போட்டினார். அந்த தந்தையை பார்த்து அவனுடைய கண்ணை கண்ணில் கண்ணீர் வடிகின்ற அளவுக்கு அந்த கண்ணுகளை எல்லாம் உருட்டு கொண்டு அதனை பார்த்து கொண்டிருந்திருக்கின்றான். இப்படி ஒரு நிலை நமக்கும் இருக்கின்றது என்கின்ற பொழுது அவன் கண்ணீர் கலங்கியது என்றுதான் கூற வேண்டும். அதைத்தான் அங்கே கம்பரும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்புறம் அடுத்த திணையாக மருதத்திணையை பற்றி கூட அங்கே கூறுகின்றார். மருதத்திணைக்கும் நெய்தத்திணைக்கும் என்ன இருக்குன்னா ஒற்றும் கிடையாது. அது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது என்கிற நிலையிலே மருதத்திணையை பற்றி கூறுகின்ற பொழுது ரெண்டு ஆண் பேடையும் பெண் பேடையும் ஒருவருக்கொருவர் ஊடல் கொண்டு பிறகு ஊடல் நீங்கி இருவரும் ஒன்றிக் கொண்டு தங்கள் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டு இருக்கின்ற நிகழ்ச்சியிலே காணுகின்ற பொழுது அவனுக்கு தன்னுடைய செய்தியோடு தாம் இருக்க போகும் நிகழ்ச்சியினையும் ஒரு காலத்தில் இருந்த நிகழ்ச்சியும் அவன் உள்ளத்திலே வருகின்றன என்று கூறி நெய்தல் திணையிலே 5 திணைகளையும் கொண்டு வந்து நம் முன்னே காட்சிப்படுத்திய கம்பரை நாம் என்னவென்று சொல்வதே? அவற்றையெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொண்டால்தான் அதிலே இருக்கின்ற அழகும் அருமையும் பெருமையும் நமக்கு தெரிகின்றது. இல்லை என்றால் அந்த சொற்பொழிவாளர்கள் இவற்றையெல்லாம் சொல்கின்ற பொழுது நாம் கேட்க வேண்டும். ஆனால் கம்பனிலே இதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்கின்ற அளவுக்கு அதை சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை பற்றி நினைக்கின்ற பொழுது இலக்கிய வல்லுநர்கள் மட்டுமே இவற்றையெல்லாம் சொன்னால் அந்த இலக்கிய ஆர்வலர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பொதுஜன மக்களிடம் இவற்றை பற்றியெல்லாம் பேசுவதென்றால் இவற்றையெல்லாம் அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். திணையை பற்றி அவர்களுக்கு என்ன கவலை? திணையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற என்றும் பொதுஜன மக்களிடம் இருக்காது. எனவே இலக்கியவாதிகள் தான் இவற்றையெல்லாம் இருந்து ரசித்து மகிழ்வார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது கம்பர் சொல்ல வந்த கதையை விட்டு அந்த கதையினை சுவைபட நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட கலை காட்சிகளையே நம் முன்னே கொண்டு வந்து காட்டுகிறார் என்றால் அதுதான் கம்பன் என்று நாம் சொல்ல வேண்டும். இத்தோடு அவன் காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அவன் மனம் சஞ்சலப்பட்டு சீதை என்பால் சென்று துயரமுற்று கொண்டு இருந்த பொழுது அன்மன் முதலியோர்கள் எல்லாம் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை அழைத்து கொண்டு பாசறையில் கொண்டு விட்டு விட்டார்கள். இந்த காட்சி இதோடு முடிந்தவுடன் அடுத்த காட்சி மாற்றத்தை கம்பர் அறிமுகப்படுத்துகிறார். அதாவது நாடகத்திலே ஒரு திரைச்சீலை விலகி அடுத்த திரை காட்சி நடைபெறுவது போல இங்கே கம்பன் மாற்றி மாற்றி காட்சிகளை அமைத்துக் கொண்டு இருக்கின்றான் ஒரு நாடக பாணியில். அடுத்த காட்சி மாற்றம் என்னவென்றால் இலங்கையிலிருந்து வந்த வீடனன் அவனுடைய அமைச்சர்கள் ஒரு சோலையிலே தங்கியிருந்தார்கள் அல்லவா, அந்த சோலையிலே இருந்து விடுபட்டு ஒளிந்து இருந்தவர்கள் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து கடற்கரையில் நிற்கின்றவர்களை பார்த்த வானர கூட்டங்கள் ஐயோ இவர்கள் யார் என்று தெரியாமல் இங்கே வந்திருக்கின்றார்களே, இவர்களெல்லாம் அரக்கர்களாச்சே, இவர்கள் ஏன் இங்கே வந்து பதுங்கி இருக்கின்றார்கள், ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதனால் வானரங்கள் அங்கே வாருங்கள் வாருங்கள், இவர்களை வெட்டுங்கள், கொல்லுங்கள், பிடியுங்கள், சிறையில் அடையுங்கள் என்கின்ற பலவித குரல்கள் அங்கே கேட்க ஆரம்பித்தன. அதில் ஒருவர் சொல்லுகின்றார், அரக்கரை பற்றி கூறுகின்ற பொழுது அந்த அரக்கர்களை பார்த்தவுடன் இவர்களுக்கு அந்த ராவணனே வந்து விட்டானோ என்கின்ற ஒரு அச்சம் வானரர்களுக்கெல்லாம் தோன்றுகின்றது. அதிலே சொல்லுகின்றார்கள், ராவணனுக்கு 20 தரம் 10 தலை இருக்கும் அல்லவா, ஆனால் இங்கே வீடனனுக்கு ஒரு தலை 2 கைதானே இருக்கின்றது என்பதவுடன் அவர்களுக்கு ஒரு அச்சம் வந்துவிட்டது. 20 கரம் தலை 25 என்ப இத்திருவிழிக்கு அன்னவை சிதைந்தனவோ, இங்கே வந்திருக்கின்ற இந்த வீடனனுக்கு அவையெல்லாம் சிதைந்து போயிட்டோ, ஒரு தலையோடு 2 கையோடே வந்திருக்கின்றன. பொருதொழில் எம்மோடும் பொருதிப்போர் என்பார், ஒருவரின் ஒருவர் முன்வரிக்கு உள்ளுவர். அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் சண்டை போடணும், இவனை நான் தான் கொல்ல வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் முண்டி அடித்துக் கொண்டு முன்னால் சென்று அவனோடு சண்டையிடுவதற்காக ஒருவரை இவர்கள் இடித்தும் படித்தும் இருக்கின்றார்கள் என்பதை கூறுகின்ற பொழுது அதிலே ஒருத்தர் சொல்லுகின்றார், இவர்களெல்லாம் கண் இமைப்பதற்கு முன்னே வானத்தில் சென்று மறைந்து விடுவார்கள். எனவே நாம் காலம் தாழ்த்தாமல் இவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு சென்று சிறையிலே அடைத்து விட வேண்டும் என்று கூறி எல்லோரும் அங்கே பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். இமைப்பதன் முன் விசும்பு எழுந்து போயபின் அமைப்பது என் பெரிது, இவர் அரக்கர் அல்லரோ
சமைப்பது கொலையாதலா அல்ல அலால் தக்கது யாவதோ குமைப்பது நலன் என முடித்து கூறுவர். இவர்களெல்லாம் நாம் கொண்டுவிட வேண்டும் என்று வானரங்கள் கத்திக்கொண்டு இருக்கின்ற குரல்களை கேட்ட அனுமன், என்ன அங்கே சத்தம் எது கேட்டுக் கொண்டிருக்கின்றதே, வானரர்கள் எல்லாம் கூச்சலிட்டு கொண்டிருக்கின்றதே என்று எண்ணி அனுமன் மைந்தனையும் குய்ந்தனையும் அனுப்பி அங்கே என்ன என்று கேட்டு வர அவர்களை அனுப்புகின்றான். அவர்கள் சென்று அங்கே என்ன நடக்கிறது என்பதை சொல்லுகின்ற பொழுது, அங்கே நீங்கள் எல்லாம் அவர்களை போய் சென்ற பொழுது குரங்குகளை வானரங்களை நோக்கி, நீங்கள் கத்த வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் எல்லாம் இருங்கள், நாங்கள் என்னவென்று பார்க்கின்றோம், பார்த்துவிட்டு செய்வோம் என்று கூறியவர்கள் சொல்லுகின்றார்கள். உடனே அங்கே வீடனன் பதில் சொல்லவில்லை. அனலன் கூட்டாக கம்பன் அங்கே கூறுகின்றார். பகலவன் வழிமுதல் பாரின் நாயகன் புகழ் அவன் கடல் அடைந்து உய்ய போந்தனன் தகவூறு செந்தையன் தர்ம நீதியன் மகன் மைந்தன் நான்முகத்து வாய்மையான் என்று அனலன் கூறுகின்றான் இந்த மைந்தனிடம். அதாவது நாங்களெல்லாம் அது தர்ம சிந்தனை உடையவர்கள், நான்முகர் பேரனுக்கு மகன், வாய்மை உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், ராமனின் பாதங்களை சரணடைந்து அவனிடம் அடைக்கலம் மொய்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம், எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு ராமனிடம் செல்லுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். ஏன் நீங்கள் சரணடைய வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது, ஒரு உணர்த்தினான் ஒன்றும் நாட்டினான். கற்புடைய தேவியை விட்டால் இந்த சண்டைகள் எல்லாம் வராது, எனவே நீ விட்டுவிடு என்று கூறியதை கேட்காமல் ராவணன் இறந்து விட்டான். அவரை தென்னும் சொல்கிறோம், உன்னுடைய அழகுடைய மௌனத்தை தாங்கி இருக்கின்ற தலை தரையிலே வீழும், நீ இறந்து விடுவாய், நீ அழிந்து விடுவாய் என்று கூறிய போது கூட அதனை அவன் கேட்கவில்லை, அறத்தினை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவனை நாங்கள் விட்டுவிட்டு வந்து, ராமனே எங்களுக்கு கதி, அவன்தான் எங்களுடைய பிறவி ஒரு வீடு வீட்டை ஈட்டு தருவான் என்கிறதால் நாங்கள் இங்கே வந்து விட்டோம், சரணடைய உள்ளோம் என்று அவனிடம் கூறிய அதை எடுத்துக்கொண்டு கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சென்று ராமனிடம் கூறுகின்றான். இவர்கள் எல்லாம் இலங்கையிலிருந்து தங்களிடம் சரணடைவதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று கூறிய பொழுது ராமன் அவற்றை எல்லாம் கேட்டு அங்கே அவனுடன் இருவரிடம் இவர்களை நாம் சரணடைந்தால் ஏற்றுக்கொள்ளலாமா என்கின்ற ஒரு கருத்தினை அங்கே இருப்பவர்கள் அனைவரிடமும் கேட்கின்றான். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை கூறுகின்றார்கள். அங்கே இருப்பவர்கள் யார் யார் என்று பார்த்து அனைவரிடமும் அவன் கேட்கின்றான் என்பதுதான் அங்கே சிறப்பு. முதலில் சுக்கிரீவனிடம் அவனுடைய கருத்தை கேட்கின்றான். இவர்கள் அரக்கர்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா, அடைக்கலம் தரலாமா என்று கேட்பதற்கு ஒரு 10 பாடல்களில் சுக்கிரீவன் கருத்தாக அவன் என்னென்ன சொல்கின்றான் என்பதெல்லாம் எடுத்து நம்முடன் அவர் பகிர்ந்து கொள்கின்றார். அவர் சுக்கிரீவன் சொல்லுகின்ற பொழுது, இந்த வீடனன் இங்கே எப்படி வந்திருக்கிறான், வெம்முனை விளைத்தலின் அன்று, அதாவது சண்டையில தோத்து போய் அவன் இங்கு வரல, வேறு ஒரு சும்மையான் உயிர்குல தொலைந்தலான் அன்று, இல்ல ராவணன் இவங்கள உயிரை எல்லாம் எடுத்து விடுவான் என்ற பயத்தினாலும் இல்லை, தம்முனை துறந்தது தர்ம நீதியோ, அப்படிப்பட்டவர்கள் தாம் இருந்த இடத்திலிருந்து இங்கே நீங்கி வந்தது, அங்க இருந்து தப்பித்து வந்தது தர்ம நீதியோ, செம்மையில் அரக்கரில் எவன் தான் நல்லவனா இருக்கான், எல்லோருமே அயோக்கியர்கள் தான் என்று சுக்கிரீவன் சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, விண்டொளி ஒரு நிலை நிற்பார், மெய்முகம் கண்டுளி ஒரு நிலை நிற்பார், கைப்பொருள் கொண்டுளி ஒரு நிலை நிற்பார், கூழுடன் ஒண்டிலி ஒரு நிலை நிற்பார் என்று சுக்கிரீவன் கூறினார். அதாவது நேர்ல பக்கத்துல பார்க்கின்ற ஒரு மாதிரி இருப்பாங்க, தூரத்துல பார்க்கின்ற பொழுது இன்னொரு நிலையில இருப்பாங்க, கைப்பொருள் ஏதாவது பொருள் நமக்கு அவங்களுக்கு கொடுத்தோம்னா அப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க, சாப்பாடு கொடுத்தோம்னா அதை சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலை நேரத்துக்கு மாற்றக்கூடிய இந்த அரக்கர்களை நாம் நம்பக்கூடாது. இவர்களை நாம் சேர்த்து கொண்டால் அதை நமக்குத்தான் பேரழிவை உண்டாக்கும், நமக்கு ஒரு நன்மையும் தராது. இவர்களெல்லாம் நஞ்சினும் கொடியவர்கள், இவர்களை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சுக்கிரீவன் ராமனிடம் கூறுகின்றான்.
அதே நேரத்தில் அடுத்ததாக சாம்பவனிடமும் உன்னுடைய கருத்தை கூறு என்று ராமன் கூறுகின்றான். அவன் அவன் இவர் கூறுகின்றார், மேல்நடி விளைவதை விளம்பல் வேண்டுமோ கானகத்து இறைவியோடு உறையும் காலையில் மானின ஏனையன் வரவும் என்று இணைய கூறினான். அதாவது மாரீசன் வந்தான், மான் உருவெடுத்து பொன்மான் உருவெடுத்து வந்தான். அப்போ வந்த பொழுது சீதையை கவர்ந்து செல்லுகின்ற ஒரு துயரகரமான நிகழ்ச்சி நடந்தது. அவன் வந்ததனால சீதையை ராவணன் சிறையெடுத்து சென்றான். அதுபோல இந்த வீடனன் இங்கே வந்து இருப்பது நமக்கு ஒரு பேரழிவை தரக்கூடிய ஒரு நிலையைத்தான் காட்டுகின்றது. எனவே அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சாம்பவான் கூறுகின்றான். அடுத்தடுத்த அவர் கூறியதை கேட்டவுடன் ராமன் நீலனிடமும் கேட்கின்றார். நீலனிடம் கேட்ட பொழுது உன்னுடைய கருத்தை சொல்லு என்று சொல்ல பொழுது, குரங்கினங்கள் நாங்கள் என்று எண்ணி நாங்கள் சொல்கிறதை நகைப்பிற்குரியதாக எண்ணிவிடக் கூடாது தாங்கள். இருப்பினும் என்னுடைய கருத்துக்களை சொல்கின்றேன், நீங்கள் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று வணங்கி குனிந்து அவன் சொல்லுகின்றான். காலமே நோக்கினும் கற்ற நூல்களின் மூலமே நோக்கினும் முனிந்து போந்தவன் சீலமே நோக்கி தாம் தெரிந்து தேர்தற்கு ஏனுமோ என்று எடுத்து கூறினான். இந்த காலத்தில் அவன் வந்திருக்கின்ற நேரத்தை பார்த்தால் அவனால் நமக்கு நன்மை ஏற்படும் என்பது தெரியவில்லை. அண்ணனை வெறுத்து அவன் இங்கு வந்திருக்கின்றான். அண்ணனை வெறுத்து இங்கு வந்ததோடு மட்டுமல்ல, அண்ணனுடைய ஆட்சியையும் பிடித்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய தர்மங்களையும் அவனுடைய செல்வங்களையும் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் இங்கே வந்திருக்கின்றான் என்பதை கூறுகின்ற பொழுது ராமன் அதனையும் கேட்டுக்கொண்டான். அவர்களுக்கும் தன்னுடைய மரியாதையும் இதையும் கொடுத்தான். அவரிடம் கேட்ட கருத்துக்களை பிறகு அனுமனை கூப்பிட்டு கேட்கின்றான். அனுமான உன்னுடைய கருத்து என்ன என்று கூறுகின்றான். அனுமன் கூறுகின்றான், என்னுடைய கருத்துக்களை கூறுவதற்கு தான் தகுதி இல்லாதவனாக ஆன போதும் என்னிடமும் தாங்கள் கருத்து கேட்கின்றீர்களே, நான் எங்கே நம் கருத்துக்களை சொல்வது என்று கூறி வாய்பொத்தி தலைகுனிந்து தாழ் பார்த்து கொண்டு அவன் சில கருத்துக்களை சொல்லுகின்றான். இணங்கினர் அறிவிலர் எனினும் எண்ணுங்கால் கணங்கொழல் நும்மனோர் கடன்மை கான் என வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வியன் நுவல்வதாயினன் என்று அனுமனை பற்றி இத்தனை வார்த்தைகளை சொல்றார். வணங்கிய சென்னியன், மரணித்த வாயினன், நுணங்கிய வெளியன், நுவல்வதாயினன் அத்தனை பணிவோடு ராமனிடம் வணங்கி அவனுடைய கருத்துக்களை சொல்லுகின்றான். அவனுக்கு சொல்லுகின்ற கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன என்பதை ஒரு சில பாடல்களில் நான் உங்களோடு பயிற்சி கொள்கின்றேன். உள்ளத்தில் உள்ளதை உரைக்கின் முந்துர வெள்ளத்தம் முகங்களே விளம்பும், மெல்லத்தம் முகங்களே விளம்பும் ஆதலால் கள்ளத்தின் விளைவு இயலாம் கருத்து இயலா இருள் பள்ளத்தின் அண்டியே வெளியில் பல்குமோ என்று கூறுகிறான். அதாவது உள்ளத்தில என்ன உணர்வுகள் இருக்கின்றதோ அது நிச்சயமாக முகத்தினிலே தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவார்களே, அதுபோல இவர்கள் உள்ளத்தில் என்ன உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். இவர்கள் முகத்தை பார்க்கின்ற பொழுதே அப்படி எதுவும் தெரியவில்லை. அதை அடுத்தது காட்டும் பழகிபோல் நெஞ்சத்து அடுத்தது காட்டும் முகம் கடுத்தது காட்டும் முகம் என்று வள்ளுவர் கூறுவதைப் போல் இந்த அரக்கர்களுடைய முகத்தில் எந்த ஒரு வேற்றுமையும் தெரியவில்லை என்பதனால் இவர் உள்ளத்தில் கபடமில்லை என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அத்தகைய அரக்கர்களை நாம் அடைக்கலம் போவதை மறுத்துவிட முடியாது என்று கூறுவதற்காக அந்த கருத்தை சொல்கின்றான். அடுத்ததாக மாதரை கோரலும் மரத்து நீங்கிய ஆதரை கோரலும் கழிவு செய்யினும் சூரரை கோரலும் தூய்மை அன்றும் என ஏதிவில் சிறந்தன எடுத்து காட்டினான் என்று கூறுகின்ற பொழுது வீடனன் அனுமன் இலங்கையை எரித்த பொழுது ராவணன் தன்னுடைய படைகள் எல்லாம் அனுப்பி அந்த குரங்கினை எரித்து வாருங்கள், கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது வீடனன் அதை தடுத்து ஒரு தூதரை கொல்வது நன்றன்று என்று கூறி அந்த தூதுவனை விடுவித்தான் அல்லவா, அதை இங்கே அனுமன் சுட்டி காட்டுகின்றார். என்னை கொல்ல சொன்ன ராவணனிடம் இவன் வாதாடி என்னை மீட்டு இங்கே அனுப்பி வைத்தான் என்றால் அவனுடைய உள்ளத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அது மட்டுமல்ல, வீடனன் நான் இலங்கையில் இருக்கின்ற பொழுது வீடன் இல்லத்திற்கு சென்றேன். அவன் எப்படிப்பட்ட நிலையிலே அங்கு இருந்தான் என்றால், பழிக்கத்தக்க கல்லும் நன்னறியால் வராத
ஊன் உணவுகளும் இவன் வீட்டில் இருக்க கண்டிலேன். அதாவது அவன் வீட்டுல கல்லு கிடையாது, ஊன் கிடையாது. தர்மத்தோடு தானங்களும் கடவுள் வழிபாட்டின் முறைமைகளும் பிற நன்மைகளும் சிறப்புடன் பொருந்தி அந்தனர் வீடு போல் அவனுடைய வீடு விளங்கியது. அத்தகைய சிறப்பிற்குரியவன் இந்த வீடனன். அவனை நாம் ஏற்றுக்கொள்வது முறையாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, வீடரின் மகள் பிரிசடைதான் இன்றைக்கு சீதைக்கு ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கின்றாள். அவளுக்கு ஆறுதல் கூறுவது மட்டுமின்றி சீதை இடம் அவள் சொல்லி இருக்கின்றாள், அதாவது ராவணன் அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணை தொட்டாலும் அவன் தலை வெடித்து விடும் என்று பிரம்மன் கூறியதாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லி, நீ எந்த காலத்திலும் கவலை இல்லாமல் இரு என்று சீதையிடம் கூறி அவளை ஆற்றுப்படுத்திக் கொண்டு இருக்கின்றாள். அத்தகைய நல்லவளை தன்னுடைய மகளாக கொண்ட வீடனனை நாம் அடைக்கலம் கொடுப்பது தவறல்ல என்பன போன்ற பல கருத்துக்களை கூறி ராமனை இறங்க வைக்கின்றான். ராமன் அவனுடைய கருத்துக்களை 5 நிமிடங்கள். சரி, சரி. அந்த எண்ணங்களை எல்லாம் எடுத்து சரி அவனை நாம் அடைக்கலம் கொண்டு கொள்ளலாம் என்பதை ராமன் ஒத்துக்கொள்கிறார். அடுத்ததாக ராமனும் சில கருத்துக்களை சொல்லுகின்றான். அதை சிபி சக்கரவர்த்தி எப்படியெல்லாம் அவையது புரிந்தவர்களை காப்பாற்றினான், ஆதி மூலம் எப்படி முதலில் யானையை காப்பாற்றியது என்பதை கூறினான். பார்க்கடலை குறைந்த போது நஞ்சினை உண்ட சிவன் அடைக்கலம் என்ற தேவர்களை எல்லாம் எப்படி காப்பாற்றினான் என்பதையெல்லாம் அது மட்டுமல்ல, என்னை காப்பதற்கு யாருமே இல்லையா என்று சீதை அலறிய போது அங்கே சடாயு சண்டையிட்டு சீதையை காப்பாற்றுவதற்கு முயன்று அங்கே உயிரை விட்டான். இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை எல்லாம் நான் இழந்து விடுவேனோ, அப்படிப்பட்ட நல்லவர் வழியிலே நான் நடந்து கொள்ள வேண்டாமா? அடைக்கலம் என்று வந்தவரை அடைக்கலம் என்று இல்லை என்று நான் சொல்வது எத்தகைய தவறுக்குரியதாகும் என்று கூறி, ஆதலான் அபயம் என்று போதத்தே அபயதானும் ஈதலே கடப்பாடு என்பது குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நீங்க என்ன தயார் பண்ணிட்டு வந்தீங்களோ அதை பூரா பேசி முடிச்சிருங்க. சரி, அந்த காலத்தை உங்களை அனுமதிக்க சொல்லி கேஜிஆர் ஐயா சரி அறிவுரை. இல்ல, இந்த வீடனை விட்டாலுக்கு ராமன் கூற காரணம் சுருக்கமா முடிச்சிட்டேன். அதுல கொஞ்சம் விரிவா சொல்லலாம் நினைச்சேன். இல்ல நீங்க என்ன தயார் பண்ணிட்டு வந்தீங்களோ அதை சொல்லிருங்க சார். அந்த நேரத்துல கொஞ்சம் எடுத்துங்க, என்னுடைய கொஞ்சம் எடுத்துங்க. சரி. இல்ல இப்போ சிபி மன்னர் பரம்பரையில் வந்தவர் நான் என்று ராமன் சொல்லுகின்றான். சிபி சக்கரவர்த்தி பறவைக்காக தன்னுடைய உயிரையே விடுவதற்கு துணிந்தார் அல்லவா? அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த நான் அடைக்கலம் என்று வந்த வீடனை நான் காப்பாற்றால் போவது தவறு இல்லையா? அது மட்டுமல்ல, சிவன் நஞ்சை உண்டு பார்க்கடலை கடந்த போது வந்த நஞ்சை உண்டு தேவர்களை காப்பாற்றினார் அல்லவா? அப்படிப்பட்ட நல்லவர்களை போல நான் இருக்க வேண்டாமா? நான் தவறு செய்யலாமா? அப்புறம் பெண்புறா குடித்த வேடன் அவன் இதை கொண்டு போய் என்ன பண்ணுவான்னா, இந்த காட்டுக்குள்ள போய் ஆண்புறாவை பிடிக்கணும் போவான். ஆனா அங்க போன உடனே பெரிய மழை வந்துடும். மழை வந்த உடனே இவனுக்கு வெளியே அங்க இருந்து வர முடியாது. அந்த மரத்துக்கு அடியில உட்காந்து குளிர்ல வாடிக்கிட்டு இருப்பான் மழை பெஞ்சதுனால. அப்போ இவனுக்கு பசி வேற வந்துடும். அதை பார்த்த பெண்புறாவை தேடி வந்த ஆண்புறாவிடம் சொன்னான், எனக்கு அந்த வேடன் ரொம்ப பசியோட இருக்கான், அதனால நீயும் உணவாயிடு நானும் உணவு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அடைக்கலம் என்று வந்த வேடனை காப்பதற்காக அந்த ஆண்புறா காய்து மூல குச்சிகள் எல்லாம் கொண்டு அங்க போட்டு நெருப்பை வைத்து அந்த நெருப்பிலே அந்த பெண்புறாவும் ஆண்புறாவும் விழுந்து இறந்து அவனுக்கு உணவாயிச்சான். அப்ப அவன் பசியோடு வந்த அவனுக்கு இந்த 2 புறாக்களும் தங்களை மாய்த்து தங்களுடைய ஊனை உண்ண வைத்தது அல்லவா? அப்படிப்பட்ட செயலை எல்லாம் நான் மறந்து விடலாகுமா? அது மட்டுமல்ல, யானையின் காலை முதலை பிடித்த பொழுது அஞ்சேன், என்னை காப்பாற்றுங்கள் அடைக்கலம் என்று சொன்ன பொழுது அந்த யானையை கொன்று ஆதி மூலம் அந்த முதலையை கொன்று ஆதி மூலம் யானையை காப்பாற்றவில்லையா? அப்படிப்பட்ட செயலெல்லாம் நடந்த இருக்கின்ற இந்த நேரத்திலே நான் ஒரு அடைக்கலம் என்று வந்தவனை காப்பாற்றாமல் விடுவது எத்தனை துன்பத்திற்குரியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அபயம் என்று மார்க்கண்டேயன் அலறிய பொழுது
அவனை காப்பாற்ற கூற்றுவனையே எட்டி உதைத்த சிவனை நாம் மறக்க முடியுமா என்றெல்லாம் கூடி இப்படிப்பட்ட நிலையிலே இவர்களை எல்லாம் நாம் வீடன் நம்மளை தேடி வந்து போரிடம் அடைஞ்சவனை நாம் காப்பாற்றாமல் விடுவது என்பது நல்லதல்ல என்று கூறி அவனை அடைக்கலம் கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அவனை அடைக்கலம் கொள்வதற்காக சுக்கிரவன் முதலில் என்ன சொன்னான், அவனை அடைக்கலம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொன்னான் அல்லவா. அந்த சுக்கிரவனை அழைத்து நீ போய் அவனை அழைத்து கொண்டு வா, வீடனை அழைத்து கொண்டு வா என்று சொல்கின்றான். அதுதான் அங்கே சிறப்பு. ஏனென்றால் சுக்கிரவனிடம் இவன் அவனுடைய எண்ணங்களை கேட்ட பொழுது இந்த மாதிரி வந்தவர்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அடைக்கலம் கொடுக்க கூடாது, நமக்கு துன்பமாக முடியும் என்று சொன்னான் அல்லவா. ஆனால் அவற்றையெல்லாம் உதறிவிட்டு ராமன் வீடனனை அழைத்து பாருங்கள், அவன் அடைக்கலம் போட்டும் என்று சொன்னான் அல்லவா. ஆகையினால் தான் அவனை சுக்கிரவனை அழைத்து அந்த வீடனனை அழைத்து பாருங்கள் என்று சொல்லுகின்றான். சுக்கிரவன் சென்று அவர்களை அழைக்கின்றான். அங்கே அவர்களை அழைத்து கொண்டு இங்கே வந்த பொழுது அவர்கள் எல்லாம் வந்து நிற்கின்றார்கள். அவர்களை பார்த்து ராமன் கேட்கின்றான். அந்த ராமனிடம் இவர்கள் சொல்லுகின்றார்கள், ராமன் இப்படிப்பட்ட செயல்களை செய்தனால்தான் அவனை நாம் விட்டு வந்தோம். அவன் எதை சொன்னாலும் அவன் அங்கே கேட்பதில்லை. எனவேதான் உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். எது நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் முன்பே அறிந்து விட்டோம். இப்படித்தான் நடக்க போகிறது என்பதனால் நான் உங்களை தேடி வந்திருக்கின்றோம் என்று கூறி ராமனிடம் அடைக்கலம் புகுந்தார்கள். அவனும் அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு இலக்குவனை கூப்பிட்டு அவனுக்கு மகுடம் அணிவிக்க சொன்னார். மகுடம் அணிவிக்க சொன்னார் என்றால் ஏன் இலக்குவனை கூப்பிட்டு சொன்னான் என்றால், இலக்குவனிடம் இவன் எந்த கருத்தையும் கேட்கவில்லை. ராமன் எந்த கருத்தையும் அவனிடம் கேட்கவில்லை. ஏனென்று தெரியவில்லை. எல்லோரிடம் கேட்ட ராமன் இலக்குவனிடம் மட்டும் அவனுடைய கருத்தை கேட்கவில்லை. ஆகையினால் அவருடைய மனம் வேதனைப்படுமோ என்ற எண்ணத்தில் ராமனை இலக்குவனை கூப்பிட்டு நீ மகுடம் சூடு என்று சொல்ல அவன் மகுடத்தை எடுத்து தலையில் வைக்கின்றான். அப்படி வைத்த பொழுது வீடனன் சொல்லுகின்றான், எனக்கு நீங்கள் இந்த மகுடத்தை சூட்டுவதை விட உங்கள் தம்பிக்கு எப்படி உங்களுடைய பாத அணிகளை வைத்து எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாலோ அதுபோல எனக்கு உங்களுடைய பாத அணிகளை சூட்டுங்கள் என்று சொல்லுகின்றான். அதனை கம்பன் இவ்வாறு கூறுகின்றான், விளைவினை அறியும் வென்றி வீடனன் என்றும் வீயா அளவு அரு பெருமை செல்வம் அளித்தனையாயின் ஐய களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர இளைவர் கவித்த போலி என்னையும் கவித்து என்றார். உன்னுடைய தம்பிக்கு நீ மகுடம் சூட்டினியே, எப்படி பாதாணிகளை வைத்து அவன் ஆட்சி செய்திருந்தாரோ அந்த பாதாணிகளை எனக்கும் கூடி என்று கூறி அவன் அந்த பாதாணிகளை அவனாக எடுத்து தலையிலேயே சூடிக்கொண்டு அதையே வைத்துக் கொண்டான். அப்பொழுதுதான் ராமன் இப்படி கூறுகின்றான், வீடனனை தம்பியாக ஏற்றுக்கொண்டு புகனொடும் ஐவரானோம் உண்டு பின் குன்று சூழ்வான் மகனொடும் மறுவரானோம் எம்முளை அன்பின் வந்த அகநமர் காதலைய தின்னடோம் எழுவரானோம் புகழரும் பானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் உன்னை. தன்னுடைய தந்தைக்கு 7 பிள்ளைகள் என்பதை கூறுவதாக அந்த கம்பர் அதை எழுதி வீடனனையும் கசனுடைய பிள்ளையாகவே எண்ணி இந்த 7 பேரும் அண்ணன் தம்பிகளாக ராமன் ஏற்றுக்கொண்டதை கூறி அந்த வீடனனை முடிசூட்டிக் கொள்கின்றான். பின்பு அனைவரையும் அழைத்து வீடனன் முடிசூட்டிக் கொண்டான். இலங்கையின் அரசராக ஆகிவிட்டான். அவனை எல்லாம் இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். எனவே அவனை அழைத்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள். நம்முடைய வானர வீரர்களிடம் இவன் தான் இலங்கையின் அரசன் என்பதை அறிமுகப்படுத்துங்கள் என்று சொன்ன பொழுது அவனை பல்லக்கில் ஏற்றி எல்லோரும் அவனுடன் சென்று அந்த வானர கூட்டங்களோடு வானர படைகளோடு இவர்களை இணைத்து அங்கே ஊர்வலம் வருகின்றார்கள். எல்லோரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து அங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையோடு அந்த கம்பர் அந்த படலத்தை முடித்து வைக்கின்றார் என்று என்கின்ற பொழுது இன்னும் சில பாடல்களை கூறலாம், சிறப்பாகத்தான் இருக்கும். காலத்தை கருதி சில பாடல்களை நான் விட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, வீடனன்
என்பவன் எப்பொழுதுதான் சிறப்புக்குரியவனாக கம்பரால் புகழப்பட்டாலும் வீடணன் என்கின்ற பெயரை எவருமே வைத்துக் கொள்வதில்லை என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான். அதுதான் என்னவென்று தெரியவில்லை. வீடணனை ஆழ்வார் நிலைக்கு உயர்த்திய பொழுதும் அந்த வீடன் பெயரை எவருமே என்று சூடிக்கொள்ளவில்லை என்றுதான் தெரிகின்றது. ஏனென்றால் வீடணனை ஒரு நன்றி கெட்டவனாக, துரோகியாக தான் எல்லோருமே வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற நிலையினால் அப்படிப்பட்ட பேரினை வைத்துக் கொள்வதற்காக எவருமே துணியவில்லை என்பதைத்தான் எண்ண தோன்றுகின்றது என்று கூறி, இப்படி ஒரு சிறப்பான வாய்ப்பை எனக்கு கொடுத்து என்னையும் கம்பனை படிக்க வைத்த இந்த வெள்ளி இலக்கிய மேடைக்கும் ஐயா கேஜிஆர் அவர்களுக்கும் நெல்லை தீவனுக்கும் நன்றியினை கூறி, இதுவரையில் என்னுடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்த சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக அருமையாக இருந்தது ஐயா. நன்றி அம்மா. வீடனை பற்றி நிறைய தகவல்கள் இன்று நான் தெரிந்து கொண்டேன். அரக்கர் குலத்தில் தப்பி பிறந்தவன் வீடணன் என்றும், ராமனின் பெருமையை அறிந்தவன் அதனால் தன் சொந்த சகோதரனையே கொல்ல வந்த படைப்பாக கருத வேண்டும் என்றும், பிரகலாதன் எப்படி தந்தையை கொல்வது போல என்று ஒப்பிட்டு கூறியது மிக அருமையாக இருந்தது. மேலும் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் போன்ற திணைகளை எல்லாம் கூறி சீதையின் நினைவுகளை எல்லாம் அவர் மீட்டு எடுத்ததெல்லாம் மிக அருமையாக கூறினீர்கள். அந்த திரைப்படங்களில் வரும் காட்சி அமைப்பு போல காட்சியை கம்பன் எப்படியெல்லாம் மாற்றி கூறுகிறார் என்பதையெல்லாம் மிக தெளிவாக கூறினீர்கள். கற்புடைய சீதையை விட்டுவிடு என்று பல முறை சொல்லியும் வீடணன் சொல்லியும் கேட்காத நிலையில் இருந்த ராவணனின் நிலைமையை எல்லாம் கூறி நல்ல உள்ளம் படைத்த மிக பெருமை வாய்ந்த இந்த வீடனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டேன். அவர் ஒரு மிகச்சிறந்த அறநெறியில் வாழ்ந்தவர் என்றும், அவர் வீட்டில் இருக்கும் பொருள்களை எல்லாம் சொல்லி அவர் அந்தனர் போல இருந்தார் என்றும் சொல்வது மிக அருமையாக இருந்தது. வீடணனுக்கு ஏன் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அதாவது சுக்ரீவன் வந்து அவனை எதிர்த்தாலும் அவன் ஏன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல இலக்கிய உதாரணங்களை எல்லாம் சொன்னது மிக அழகாக இருந்தது. இறுதியில் வீடணன் 7வது தம்பியாக ராமன் ஏற்றதையும், ஏன் மக்கள் வீடணன் பெயரை வைப்பதில்லை என்ற ஒரு கேள்வியோடு முடித்துள்ளீர்கள். மிக அருமையான விளக்கங்கள். மிக்க நன்றி ஐயா. அடுத்து கருத்தரங்க தலைமை ஏற்றுள்ளார் ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயாவின் கருத்துரையை கேட்கலாம். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை குறிக்கின்றேன். நான் முதலே சொன்னேன் இல்லையா, பொதிகை செல்வராஜன் வாயை திறந்து பேச ஆரம்பித்தால் அது சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிவது போல் இருக்கும். நெறியாளுகை திலகம் என்று சொன்னேன், நன்றி நவிலும் நாயகன் என்று சொன்னேன். இன்று விளக்க உரை வள்ளல் என்ற ஒரு புதிய பட்டத்தையும் இருக்கு. அவர் நெறியாளுகை நாயகனாக, நன்றி நவிலும் நாயகனாக இருந்தவர் இன்று முதல் விளக்க உரை வள்ளலாகவும் மாறிவிட்டார். மிக அருமையான ஒரு பேச்சு. எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அவற்றையெல்லாம் கூறிவிட்டார். அதாவது முதலிலே ஏன் வீடணன் ராவணனை விட்டு நீங்கினார் என்பதற்கும், அதுக்கடுத்து அந்த சோலையிலே வந்திருக்கும் பொழுது அந்த கம்பராமாயணத்தில அந்த 4 வகை நிலங்களையும் பற்றி எப்படி விளக்கி இருக்கிறார் என்பதை பற்றி மிக அருமையாக எடுத்துரைத்தார். எனக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, நான் 2-3 பாடல்களை எடுத்து வைத்திருந்தேன். இதோ இந்த கம்பராமாயண புத்தகம் இதா இருக்குது. இவ்வளவு புத்தக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு 2-3 பாடல்களை எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன். அந்த பாடல்களை எல்லாம் அவர் சொல்லிட்டார். அப்ப எனக்கும் நம்ம புதிய செல்வராஜுக்கும் எப்படிப்பட்ட ஒற்றுமைகள் இருக்கிறது. என்னுடைய எவ்வளவு நண்பர்கள் என்னென்ன பாடலாம் நான் சொல்லணுச்சேன்னு அத்தனையும் சொல்லிட்டார். அவ்வளவு அருமையாக இருந்தது. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ராவணனுடைய மந்திர ஆலோசனை கூட்டம், ராமனுடைய மந்திர ஆலோசனை கூட்டம், இந்த ரெண்டையும் பார்க்கும்போது ராவணனுடைய இதுல யாரெல்லாம் ராவணனை புகழ்ந்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் வரவேற்பு, யாரெல்லாம் அவனுடைய கருத்துக்கு மாற்றி சொல்கிறார்களோ அவர்களை எல்லாம் சொல்லாதேங்க. இந்த இதுல ராவணன் கூட்டத்திலேயே நல்லவர், கும்பகர்ணன் ரொம்ப நல்லவர், விபீஷணன் நல்லவர். ஆனா 2 பேருடைய கருத்துக்களிலே தான் வித்தியாசம் இருக்கு.
கும்பகர்ணன் இடித்துரைக்கிறான், நீ குடித்து கொண்டு விட்டுருன்னு நிறைய தடவை சொல்றான். அப்படியும் செய்யாமல் இருந்த பொழுதும் நன்றிக்கடன் தீர்ப்பதற்காக அண்ணனுக்காக உடனே இருக்கிறான். ஆனா இங்க நியாயத்தின் பக்கம் சேருவேன் என்று சொல்லி விபீஷன் அந்த பக்கம். இதுக்காக கும்பகர்ணனுடைய தியாகம் பெரிசா அல்லது இவருடைய பெரிசா என்று கேட்டா அது நம்ம சொல்ல முடியாது. இரண்டும் இரண்டு விதங்களிலே சிறந்ததாக இருக்கு. இங்கே அதுதான் நாம பார்க்கணும். இந்த ராமாயணத்துல வரக்கூடிய பல காட்சிகள் அப்படித்தான் இருக்கு. கும்பகர்ணனுடைய பக்கமும் நியாயம் இருந்தது, விபீஷனுடைய கூட்டிலும் நியாயம் இருக்கிறது. இரண்டிலும் இரண்டு பேராக இருந்தாலும் அவரவர் கூட்டு அவரவர் கருத்துக்காக. இப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க கூட பார்த்தோம்னா கடைசியா ரொம்ப அழகா சொன்னாரு. அப்படி சொல்லி கடைசியில் ராமனுடன் எப்படி விபீஷன் சேர்கிறார்னு சொல்லும்போது எனக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேஜிஆருக்கு தெரியும், எனக்கு எப்படி கம்பராமாயணத்துல நாமெல்லாம் விரும்புகிறோமோ அதே மாதிரி அருணாச்சல கவிராயணத்திலேயே எனக்கு ரொம்ப பற்றுதல் உண்டு. அவருடைய பாடல்கள் நிறைய பற்றி சொல்லியிருக்கிறேன். இங்க ராமன் கேட்கிறான், நீ ஏன் எங்களுடன் சேருகிறாய் உன்னுடைய அண்ணனை விட்டு விட்டு என்று. அதற்கு கம்பராமாயணத்திலே எப்படி சொல்லுகிறோம் அதை ஒரு பாடலாக சொல்லி விபீஷணன் கூறுகிறார். அந்த வரிகளை மட்டும் நான் இந்த ராம நாடகத்திலே இருந்து எடுத்து சொல்கிறேன். அத அவர் ஒரு புன்னாகவராளி ராகத்திலே தான் பாடியிருப்பார். நான் இங்க பாடல. ராகவனே சரணம் உனக்கு, ராமா உனக்கு சரணம், நம்பினேன் விபீஷன் உன் செம்பொன் ஆர சரணம், ஆகாதான் உடன் பிறந்த பாவம் தீர்ந்தேன், அபயம் உனக்கு அபயம், என்னை ஆழ்வது நின் பாரம். நீ அடுத்தது நான் உன்னை அன்னைக்கு அண்ணன் ஆகாதவன், அவனை விட்டு விட்டு வந்து விட்டேன் நான் உன்னிடத்திலே, ஆகவே என்னை அடைக்கலம் தர வேண்டியது உனக்கு கடமை. ஏன் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை சொல்றாரு. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு. இதுவும் ராமாயணத்திலே சொல்லப்பட்டதை கவிதையாக சொல்லப்பட்டிருக்கிறது, கம்பராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பணத்துக்கொரு அம்பு கொண்டு பாழில் எய்தாற் போல, பணத்துக்காக பாழ்மனையிலே அம்பு எய்தாற் போல, வணக்கம் சொன்னேன் என் புத்தியை எரிந்து விட்டான் சாமி, குணக்கேடு கெட்ட நாய்வாலை கூடுமோ, கூடாததனால் துணிந்து விட்டு அடைந்தேன் உன்னை சரணம் சாமி. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா ராமநாடகத்துல நிறைய ஊமைகள் காணப்படும், எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லித்தான் அவருடைய பாட்டு இருக்கு. இந்த பாட்டை பாடின ரொம்ப அருமையா இருக்கு. பாம்புக்கு பால் வார்க்க வார்க்க படுவிஷத்தை கொடுப்பது போல் ஆம்புத்தி நான் சொல்ல சொல்ல அகற்றி விட்டான் சாமி, வீம்புக்காரன் அவனுக்கு இனிமேல் வீம்புக்காரன் அவனுக்கு இனிமேல் அல்லவோ தெரியும், உன்னை காண்பித்துக் கொண்டேனே முற்றிலும் காப்பாற்ற உந்தனக்கே, நாடறிய சீதைதனை நம் குடிக்கோ நெறிப்பாக தேடிக்கொண்டாய் என்று அடிக்கடி தெரிய சொன்னேன். ரொம்ப அருமையான வார்த்தை இது. நாடறிய சீதை தன்னை நம் குடிக்கோ நெருப்பாக தேடிக்கொண்டாய் என்று அடிக்கடி நெறிய சொன்னேன், கேடுவரும் முன்னே மது கெட்டு வரும் என்பதனால் மூடனானவன் அவன் தனை முற்றும் துறந்து உனை சரணடைந்தேன். வானவர் ஆகிய பயிர்க்கு வளர்த்திடும் ராட்சச கலையை, வானவர் ஆகிய பயிர்க்கு, வானவர்கள் எல்லாம் பயிர் என்றும் கலை என்று ராட்சச கலையை ஈரமரப்பிடுங்க வந்தான் ராமன் என்றேன் சாமி. வானவர்களை பயிராகவும் ராட்சசர்களை பயிர் கலையாகவும் கூறி அவர்களை எல்லாம் வீட்டுவதற்கு வந்திருக்கிறான். நீ ஜானகியால் ஒரு 10 தலையும், ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க, ஜானகியால் ஒரு 10 தலையும் பனங்குலை போல் மாநிலத்தில் விழுவாரை மறந்துவிட்டு உனை சரணடைந்தேன் என்கிறார். இதற்கு ராமன் சொல்லும் போது ஐயா சொன்னாங்க ரொம்ப அருமையா, இந்தா விபீஷணா லங்காபுரி ராஜ்யம் தன்னை வேதம் உள்ள அளவும் வேத கீதம் உள்ள அளவும் பாரிஜாதம் உள்ள அளவும் பஞ்சபூதம் உள்ள அளவும் இந்தா 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 லங்காபுரி, கார் உள்ள அளவும் கடல் நீர் உள்ள அளவும் ஈரேழ் பால் உள்ள அளவும் எந்தன் பேர் உள்ள அளவும் தந்தேன் லங்காபுரியை என்று இன்னும் கேள்வியும் நானே பிரதாபியும் நானே என் ஆவியும் நீயே வேள்வியும் நீயே பிரதா
ஐயா அவர் பேசுறது கேக்குதுங்களா? கேட்கல 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 நின்னு போச்சு. அன்மியூட் பண்ணாதானே கேட்கும். இல்ல இணையம் அவருக்கு நின்னு போயிருக்குது. சத்தியமா கேட்கவே இல்ல. இணையம் தடைப்பட்டு. நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு இருங்க, அப்புறம் அவர் வந்த உடனே சேர்த்துக்கலாம். இல்ல அவர் வந்து இணைஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். வெளியில போயிட்டார்ல. போயிட்டாரா? ஒரு 5 நிமிடங்கள் பார்க்கலாம். இப்பதான் அவர் தொடர்புல வந்தாரு. அந்த டேப்ல ஃபுல் சார்ஜும் போயிடுச்சாம். அதனால வரது சிரமம் தான். நீங்க அதை தொடர்ந்து நிகழ்ச்சியை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. கமலாமா நீங்க அடுத்தது சொல்லுங்க ஆ. தீபன். ஆ. கமலா அம்மா நன்றி உரை சொல்லிட்டு ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு பேசுவோம். சரிங்க. வீடனை போன்று கும்பகர்ணனும் நல்லவன்தான் என்றும் இருவரும் 2 விதங்களில் நல்லவர்கள் என்று கருத்துக்களை கூறிய ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு பின் நன்றி உரைக்கு செல்லலாம். இன்று நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும் இன்று மிக அருமையாக கருத்தரங்க பேச்சாளராக ஆமா, ஒரு நிமிஷம். நான் ஒரே ஒரு நிமிடம் இடையில குறிக்கிறதுக்கு மன்னிக்கும். லேப்டாப் திடீர்னு ஒரு ஆஃப் ஆயிட்டதுனால என்னால தொடர முடியல. இருந்தும் சொல்லுகிறேன், கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லி. அதனால நான் இப்ப இருந்து செல்லுக்கு வந்திருக்கிறேன். அந்த அவ்வளவு சிறப்பாக ராமன் பலவிதமான காரணங்களை சொல்லி விபீஷனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனையும் தன்னுடன் சேர்த்து கொண்டான் என்பதை கம்பநாட்டாழ்வார் போல அருணாச்சல கவிராயரும் மிக அழகான பாடல் வரிகளை விளக்கி இருக்கிறார் என்பதை கூறி, இன்றைக்கு நம்முடைய பொதிகை செல்வராஜன் அவர்களுடைய பேச்சு மிக 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 பிரமாதமாக இருந்தது, மிகவும் அற்புதமாக இருந்தது என்று கூறி, இதிலே பல அறிஞர்கள் கூடியிருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்கு உங்களைப் போலவே நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ஐயா. நீங்கள் மிகவும் ரசித்த அருணாச்சல கவிராயர் பாடல்களை எல்லாம் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். உங்கள் கருத்துரை மிக அருமையாக இருந்தது. அடுத்தது நன்றி உரை. இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை மிக அழகாக பேச்சாளராக இருந்த பொதிகை மு செல்வராஜ் ஐயா அவர்களையும் மற்றும் ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நெறியாளுகை செய்யும் நான் மிகவும் நன்றி உரையை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று நிகழ்ச்சியில் பின்னால் இணைந்துள்ள செந்தில்குமார் ஐயா அவர்களும் கவிஞர் லிங்கராஜா ஐயா அவர்களும் முகவை திருநாதன் ஐயா அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும் கவித்தேனி வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சான்றோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மேலும் இன்று மிக அருமையாக பாடலை பாடிய பாடல் எழுதிய கூமாப்பா கபிலன் ஐயா அவர்களுக்கும் பாடிய ரவிசங்கர் அவர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ரிகார்ட் ஆஃப் பண்ணலாமா?